சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு கல்யாண கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி காமிங்க. Thank you friends. ஒருவன் என்ன வந்து தொட்டதும் இல்லை, தொட்டவன தப்பிக்கான பிச்சதும் இல்லை. என்னடா நேற்றுக்கு வர சொல்லியிருந்தேன், இன்னும் வரக்கானா? பொம்பளை பிள்ளைங்க கிளம்பி வரண்டாமா? அவ அப்பெல்லாம் டைத்தை வேஸ்ட் பண்றவா கிடையாது. இல்ல, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி கிங்ஸ், நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே நில்லு. இங்கதான் கார் பிக்கப் பண்ண வர சொல்லியிருக்கேன். சரி. சொல்லிட்டு போணுமே. ஏமா காலேஜுக்கு போயிட்டாரேமா? அம்மா என்ன சேலை கட்டிருக்கேன்னு பாக்க, அப்படிதானே? அது ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு காலேஜ்ல கல்ச்சர் ப்ரோகிராம், அதான் சேலை கட்டிருக்கேன். ஏன் சேலை கட்டுறது என்ன அவ்வளவு பெரிய குத்தமா? நல்லா இருக்குமா, சூப்பரா இருக்கு. அம்மா காலேஜுக்கு நேரே நான் கிளம்புறேன். காலேஜுக்கு போக வேண்டாம் அம்மா, இன்னைக்கு முக்கியமான காலேஜ் கல்ச்சர் ப்ரோகிராம், நான் போய்தான் ஆகணும். உள்ள போன்னு சொன்னேன். உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? உள்ள காலேஜுக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கா, உள்ள போ சொல்லிக்கிட்டு இருக்கா? உள்ள போன்னு சொன்னேன். ஒருவேளை ஜெபாரேஜ் ஏதாவது உளறிருப்பாங்களா? அவங்க கிட்ட தான் போனை போட்டு சொன்னேன். ஜெபா உளறிருக்க மாட்டாளே. ஜெபா வீட்டுக்கு போறதா சொல்லியிருக்கேன். ஜெபாக்கு தான் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேனே. ஜெபா இப்படி உளறிருப்பா? ரேச்சல் எது உளறிப்பாளா? இல்லையே, அவளும் உளர மாட்டாளே. ஏமா முக்கியமான காலேஜ் கல்ச்சர் ப்ரோக்ராம் போய் தான் ஆகணும். ஓடி போறதுக்கு பிளான போட்டிருக்கேன். என்ன கிறுக்கத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அவ எதுக்கு ஓடி போனும்? வாய மூடிட்டு இருங்க. மாப்பிள்ளைய தலையில திக்கச்சு கொண்டாடுறதெல்லாம் சரிதான். அதுக்காக இஷ்டத்துக்கு ஆடுவாரா? அவரு நமக்கு நல்ல செஞ்சிருக்காரு இல்லங்கள, அதுக்காக பொம்பளை பிள்ளை இஷ்டத்துக்கு விட முடியுமா? அவருக்கு நெஞ்சில பயம் இல்ல, கொஞ்சம் முரட்டாட்டமான ஆளு. அவரு அப்படி இப்படிதான் இருப்பாரு. பொட்டச்சிக்கு அழக்க உடக்க வேண்டாம். இப்ப இவட்ட என்ன நீ குறை கண்டுபிடிச்ச? என் பிள்ளை என்ன உலகம் தவறி போயிட்டா சொல்லு பாப்போம். மாப்பிள்ள ஒண்ணு ஒளிச்சு மறிச்சு பேசலையா? என் மாப்பிள்ள சொக்க தங்கம். அவர் யாருக்கும் பயப்புன்னு அவசியம் இல்ல. அவரு கட்டிக்க போற பொண்ணுகிட்ட அப்படிதான் இருப்பாரு. கொஞ்சம் அப்பங்க மாதிரி நினைச்சு பேசுங்க. நான் ஒரு நல்ல அப்போதான் நடந்துகிட்டு இருக்கேன். பிள்ளைங்க மனச புரிஞ்சு நடந்துக்க நீ முத. இங்க பாரு, நம்ம காலம் வேற, அந்த பிள்ளைங்க காலம் வேற. நான் உன்னை கல்யாணம் பண்ணும் போது உன்னை ஏறத்துக்கு கூட பார்க்கல. அது அந்த காலம், அது இந்த காலத்துக்கு சரிப்பட்டு வருமா? கல்யாணம் முடிஞ்சு என் முகத்தை பார்க்கறதுக்கு உனக்கு 10 நாள் ஆச்சுது. இப்பவும் பொது எடுத்து உன் நெத்தில நான் பொட்டு வைக்க முடியல. உனக்கு வெக்கம் வருது. அதே மாதிரி இந்த பிள்ளைகள் இருக்குன்னு இருக்க முடியுமா சொல்லி? அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அப்போ நீ வீட்டை விட்டு வெளியில போக மாட்ட, வீடே தஞ்சோன்னு இருந்த. இப்போ பிள்ளைங்க படிக்கிறதுக்கு 4 இடத்துக்கு வெளியில போகுது, 4 விஷயங்களை கத்துக்கிட்டு வருது. நீ அப்போ மாதிரியே இப்போ இருக்குன்னு எதிர்பார்க்காத, அது தப்பு. இங்க பாருங்க, அவர் சேட்டை கொஞ்சம் அதிகமா பண்ணுறாரு. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணுனா தலை குடிஞ்சு நிக்க போறது நாம தான். நாளைக்கு ஐயடா அப்படானே வயிற்றுல அடிச்சுக்க போறதும் நம்ம தான். ஏன்னா அவர் ஆம்பளை, நம்ம தான் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அழணும். ஏன்னா பொம்பளை பிள்ளை பெற்றது நம்ம. நாளைக்கு அவர் ஏதாவது ஒண்ணுட்டு கையை விரிச்சுட்டா என்ன பண்ணுவிய? ஒரப்படி கல்யாணம் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பாத்துக்கட்டும். அது வரைக்கும் இவ என் பிள்ளையாதான் இருக்கணும். நான் சொல்ற மாதிரி தான் நடக்கணும். நீ இப்படிலாம் பேசுதுன்னு கிங்ஸின் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சுது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவர் மேல நம்பிக்கை இல்லாம எதையும் பேசாத. அதுவும் நீ இசையை புல்லா பேசுதுன்னு அவருக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான் மடத்தனமா கோபப்படுவாரு. வாயை வச்சுக்கிட்டு சுமாரு. ஏமா இசை, நீ போ. அவ இங்க இருந்து போனா என்ன உசுரோட பார்க்க முடியாது. என்னம்மா அம்மா உள்ள போன்னு சொன்னேன். ஆசையா வெளியில போகணும்னு கேட்டுக்கிட்டாங்கம்மா. அதான் உன்கிட்ட மறைச்சது தப்புதான். நான் மறைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்பா சொன்ன மாதிரி நீ அந்த காலத்திலே இருக்க. நான் ஏதாவது சொல்ல வர நினைச்சா கூட நீ அடிக்க பயமா இருக்கு. உன்கிட்ட மனம் விட்டு எதுவுமே பேச முடியலம்மா. மனம் விட்டு பேசுறதுக்கு தோணவும் மாட்டேங்குது. ஏன்னா நீ பேச விடுறதில்ல, அதுக்கு வேண்டி கோவத்தை காட்டிடுத. நீ ஃப்ரீயா பேசினாதானம்மா நான் ஏதாவது சொல்ல முடியும். உன்கிட்ட சொல்ல முடியல, அதான் மறைச்சிட்டு போனேன். ஏம்மா அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவோம்மா. இங்க பாரு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எங்க வேணாலும் போனா கேட்கவே மாட்டேன். அதுக்கு முன்னாடி கையை கொத்து அங்க போனேன் இங்க போனேன் எதுவும் ஆகாது சொல்லிட்டேன். அவர் அப்படிப்பட்டவர்லாம் இல்லம்மா. ஆமா, நான் இருக்கும் போதே நீங்க என்ன பாரு தலையெல்லாம் சுத்திட்டு இருக்கீங்க. அவர் கொஞ்சம் குறும்புக்காரரு, அவ்வளவுதான். அதுவும் ஒரு வித பாசம் தாம்மா. அதை ஏமா கொச்ச கண்ணோட பாக்குறீங்க? அதே ஒரு பொது இடத்துல
ஒரு தகப்ப மகளை தூக்கி வச்சு கொஞ்சனா அப்பா மக பாசம் என்ன பாசமா இருக்காங்கன்னு சொல்றீங்க. அண்ணனும் தங்கச்சி பொதுட்ல பாசமா இருந்தா என்ன ஒரு பாசம் அண்ணன் தங்கச்சிக்குள்ள அப்படின்னு சொல்றீங்க. அதே கட்டிக்க போறவன புருஷனும் பொது எடுத்து ஒன்னா நின்னு பேசினா கூட அதை தப்பாவும் கொச்சையாவும் பாக்குறீங்களே, இது என்னமா நியாயம்? எல்லா உறவு மாதிரி அது ஒரு உறவு தானம்மா. சொல்ல போனா எல்லாத்தோட மேலான உறவு தானம்மா. நான் கட்டிக்க போறட்டு நான் பக்கத்துல போய் நின்னா அதையும் உங்க கண்ணுக்கு அசிங்கமா தெரியுது. இவன் அவர் பாசம் கட்டாம வேற யாருமே என் மேல பாசம் கட்டுவா? அவர் என்ன நினைக்காம வேற யாருமே நினைப்பா? அவதான் என்ன பாதுகாக்க முடியும். அவதான் அணைச்சு பாதுகாப்பாரு. அவர்தான் கையை பிடிச்சு கூட்டிட்டு போவாரு. அது எல்லாத்தையுமே அசிங்கமான கண்ணத்தோட பார்த்தா நான் என்னமா பண்ண முடியும்? நான் ரோட்டை கிராஸ் பண்ணும்போது அப்பா கையை பிடிச்சு நடக்கிறத விட அவர் கையை பிடிச்சு நடந்தா எனக்கு பாதுகாப்பா இருக்குது. அத நீங்க காமமா பார்த்ததுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? நீங்க காமமா பார்த்துட்டு போங்க, அத நான் பாசமா பாக்க, அவ்வளவுதான். அது அவர் என் மேல வச்சிருக்க அக்கறை, நான் அவர் மேல வச்சிருக்க காதல், அன்பு, பாசம் எல்லாம். இன்னொரு வாட்டி எங்க காதல் அசிங்கமா பாக்காதீங்கம்மா. நான் அவர் மேல உசிரியா வச்சிருக்கேன். இன்னொரு வாட்டி அவர் என்னை விட்டுட்டு போயிருவாரு, வயித்துல கொடுத்துட்டு போயிருவாருன்னு அசிங்கமா பேசுனீங்க, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்னேவா ஏத்து பேசிக்கிட்டு இருக்க? நானா பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கும் போது போதின்னு நீ அவர் ரொம்ப தான் வர. நீ இப்ப என்கிட்ட உத வாங்க போற நீ. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருந்தது, அதனால போடு. படிக்க திமிரல உனக்கு. நாலு எழுத்து படிக்க வச்சிருக்கோம்ல, அதான் நீ இப்படி பேசுற. படிப்பை விட மானம் முக்கியம், பாத்துக்க. அம்மா என்னமா இப்படி பேசுற? நான் மானம் இல்லாம எங்கமா நடந்துக்கிட்டேன்? நீ ரொம்ப ஆடுன, அணக்கிழமை வேற எங்கேயாவது கெட்டி கொடுத்துட்டு போயிருவேன். வா போலாம். மாப்பிள்ள தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, அவளுக்கு அவ்வளவுதான் அறிவு. இந்த வார்த்தை வேற யாராவது சொல்லி இன்னத்துக்கு உசுரோட இருக்க மாட்டாங்க. வேற ஒருத்தருக்கு சொந்தமாக்குறீங்களா? இதுதான் கடைசி வாயில வரதா இருக்கணும். மாப்பிள்ள தப்பா நினைக்காதீங்க, அவளுக்கு அறிவு அவ்வளவுதான். வா நீ வா. இங்க பாருங்க மாப்பிள்ள, என் மேல நீங்க வருத்தப்படாதீங்க. ஒரு பெத்தவளா நான் இதை கண்டிக்கதான் சரி. உங்க அம்மா அப்பா கிட்டே கேளுங்க, நீங்க செய்யறது சரியா தப்பான்னு. யார பார்த்து தப்பு சரின்னு பேசிக்கிட்டு இருக்க? இது நல்ல பழக்கம் இல்ல. அவ ஏன் புள்ள, இப்போ அவளை ஒழுக்கமா வைக்கிறது என் பொறுப்பு. நீங்க ரெண்டு சின்ன சிறுசு, ஏதாவது தப்பு தண்டனா நாளைக்கு நாங்க தான் தலை குனிஞ்சு நிக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்க. என்ன பார்த்தா என்ன தெரிஞ்சு கேக்குறேன். என் வாய வச்சுக்கிட்டு சும்மா இரண்டி. அம்மா யாரு என்ன பேசணும் உங்களுக்கு தெரியாதா? நான் சரியா தான் பேசுறேன். ரெண்டு பேருமே சின்ன சிறுசு, ஏதோ தப்பு தானே ஆயி போச்சுது. யார் தலை குனிஞ்சு நிக்கா? பொண்ணை பத்த நாங்க தானே வச்சு நெருப்பு கட்டிட்டு இருக்கணும். மாமா இது அவரு சொக்க தங்கம், எந்த லிமிட் வரைக்கும் போகணும்னு அவருக்கு தெரியும். நீ ஒண்ணு அவருக்கு பாடம் எடுக்க வேண்டாம். நீ வா. இல்ல மாப்பிள்ள, அது சரிப்பட்டு வராது. 2 நாளைக்கு கூட்டிட்டு போறீங்க, இது எப்படி இருக்கு தெரியுமா கேட்கறதுக்கு? எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. கவலை இல்லையா? என்ன பேசுறீ மாப்பிள்ள? யாரு என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அவ எனக்கு சொந்தமானவா, என் கூட 2 நாள் இருக்கணும். வா. என்ன மாப்பிள்ள, என் பிள்ளை நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? இங்க கூப்பிடுறது எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? அவ எனக்கு சொந்தமானவா, நான் கூப்பிடுறதுல எந்த அவசியம் இல்ல. நீங்க தேவையில்லாம அசிங்கப்படுத்தாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மாமியார் அம்மாவை நினைக்க அதிகமா பேச வைக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அவ்வளவு நான் இப்ப கூட்டிட்டு போடும், அவ்வளவுதான். வா நீ வா. நீங்க இந்த ஒரு அடி எடுத்து வச்ச என்ன நீ உசுரோட பார்க்க முடியாது. என்னம்மா என்ன இப்படி பேசுறீங்க? என்ன டென்ஷன் படுத்தாதீங்க, முக்கியமான விஷயமா தான் கூட்டிட்டு போறேன். நீ வா. அப்புறம் ஒண்ணு செத்துற மாட்டாங்க. வா போ, அப்ப பாத்துக்கிறேன் போ. நான் விளையாட்டுக்கு சொல்லல, இங்க இருந்து போன என்ன நீ உசுரோட பார்க்க முடியாது. உன்னை வான்னு சொன்னேன். என்ன அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல? உன்னை வான்னு சொன்னேன், வந்துரு. உங்க மேல ரொம்ப மரியாதை இருக்கு மாப்பிள்ள, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க, அத கணக்குல அடங்க முடியாது. அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அதுக்காக என் பிள்ளைய மானம் கட்டு போய் நான் உங்க கூட அனுப்பி வைக்க முடியாது. இன்னொரு வாட்டி எங்க உறவை கொச்சப்படுத்துறீங்க, மாமியார்னு பார்க்க மாட்டேன். மரியாதை இருந்தது, அது இப்பவுமே போயிட்டு இனி அடிக்கிறது தாண்ட மாட்டேன். என்ன பேசுறீங்க? என்ன பேச வரைக்கும் பாத்தா நீ? ஐயோ ஏமா, நீ மாப்பிள்ள கூட கிளம்புவா. நீங்க இப்ப என்ன பேசுறீங்க? நீ யா வந்தா உனக்கு நல்லது, அடிச்சு கூட்டு போறதுக்கு வச்சுக்கிறாரு. ஆசிரியர் வந்துரு. நல்லா இருக்கு மாப்பிள்ள, நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இந்த கிங்ஸுக்கு நீங்க ஒரு நாளைக்கு மாமியார் ஆக முடியாது. இந்த கிங்ஸ் வாயில நீங்க அத்தனை வார்த்தை வராதே. எதுங்க? வாங்க சொன்ன. நீ உள்ள போ. உள்ள போனன்னு வச்சுக்க, இங்க என்ன நடக்குன்னு தெரியாது. என்னுடைய முழுசையும் வந்து நீ பார்க்க முடியாது. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? வேற சொல்லி கூப்பிட்டு இருக்கா, மூஞ்சில அடிச்சிருவேன். நீ உள்ள போன. இப்ப நீ கிங்ஸின் கூட போகல, இங்க வேற மாதிரி நடக்கும். போ.
குடும்ப ரவுடித்தனத்தெல்லாம் வெளியில வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லதே. கிங்ஸின் கூட போன்னு சொன்னேன் இசை. பெரிய மாமா, போன்னு சொன்னேன். நீங்க இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க, நான் போலீஸ்ல கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். இது வரைக்கும் உங்க குடும்பத்துல பொண்ணை கொடுக்கலாம் நினைச்சேன். இது சத்தியமா நான் கொடுக்க மாட்டேன். உங்க பெர்மிஷன் எங்களுக்கு தேவையில்லை. என்ன கேட்க நாதில நினைச்சிட்டீங்க? என்ன ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க? வாய மூட மாட்டி சொன்னா கேளு. இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் நேரா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். வா. என்ன ஆட்களம் மாட்டீங்க? என்ன வரமாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. நீயா போயிட்டா நல்லது. நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? அவங்க நம்மள மிரட்டிட்டு இருக்காங்க. நான் கூட இதோ பாசத்தை வந்து கூப்பிடுறாங்கன்னு நினைச்சேன். அவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. அப்பனால பெரிய மாமா எனக்கு இதுல தலையிடுறாரு. பெரிய மாமாக்கும் இவர் என்ன கூட்டு போறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் எனக்கு இதுல தலையிடுறாரு. ஏதாவது காரணம் இருக்கும் போன்னு சொன்னேன். இல்ல நானே பலார்னு அரைஞ்சிருவேன். இல்ல இது சரிப்பட்டு வராது. நான் போலீஸோட வரேன். 2 கிலோமீட்டர்ல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க போங்க. இசை இவக்கிட்ட என்னடா கல்வி தூக்கிட்டு போ. தூக்கிட்டு போயிருவீங்களா? நான் கூட நீங்க நல்லவங்களா இருப்பீங்கன்னு தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க என்ன பிளான் போட்டுருக்கீங்க? இல்ல நான் வர மாட்டேன். எங்க அம்மா சொன்ன மாதிரி நீங்க யாரும் சரி கிடையாது. நான் உங்க கூட வர மாட்டேன். வாய் ஓவர் வாய் இல்ல உனக்கு என்கிட்ட. அப்புறம் முக்கியமான ஒண்ணு சொல்ல நினைச்சேன. என்னன்னு கேள. முடியாது. நீ கேட்கணும். முடியாது. நீ கேட்கணும். இடியட். உன் இடுப்புல இடுப்பு. கூட்ட போட்டுறேன். அப்படியே அட இது கூட நல்லா இருக்கு. இந்த நட்டு கூட பக்கத்துல வந்த நீ யா இங்க வந்துட்டேன்னா உனக்கு நல்லது. நீ ரவுடி தாதான்னு தெரிஞ்சு உன்கிட்ட பழகுனல எனக்கு தேவைதான். தேவதா யாராவது என்ன காப்பாத்துங்க. கத்தல கத்து அடிச்சு கத்துடி. ஐயோ என்ன யாராவது காப்பாத்துங்க. பொறுக்கி கிங்ஸ் உங்க அம்மா பாட்டி கூட சேர்ந்துட்டு ஆட்டமா போடுற. இந்த அளவுக்கு ஒண்ணு நேசிச்சேன்னு தெரியும். அவ முன்னாடி என்ன வாப்போ. எப்ப கூட என் பேர் சொன்னதுக்கு யோசிப்பாரு. எப்பன்னு என் முன்னாடி நின்று பேசுறதுக்கே யோசிப்பான். என் அண்ணன் கூட என் முன்னாடி கிங்ஸ் சொன்னதுக்கு கொஞ்சம் பயந்துதான் கூப்பிடுவாரு. நீ என்னன்னா போடா போடா காதலிக்கிறாச்ச உசு குசுரா நினைச்சாளாச்சேன்னு கொஞ்சம் விட்டு பிடிச்சா அம்மா பாட்டி கூட சேர்ந்து ஆட்டமா போடுற. நீ அம்மாக்காரி மாதிரி திட்டம் போதெல்லாம் கூட எனக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா என் மேல நம்பிக்கை இல்லாம என்ன கீழ்த்தனமா பேசின பாரு. ஏண்டி அதுக்காக தான் உங்ககிட்ட பழக நான் அப்படி மேட்டர் முடிச்சிருக்க மாட்டேன். சொல்லு முடிச்சிருக்க மாட்டேன். சாரி. வாழ்க்கையில நீ ஒவ்வொரு நிமிஷம் மன்னிக்க போறத பாரு. என் அண்ணன் முன்னாடி அந்த வார்த்தை சொல்லிடி. நீ உனக்கு என்கிட்ட மன்னிப்பே கிடையாது. நீ வாய் பேசுவா அதிகமா பேசுவா வாய் அடிதான். ஆனா உன் வாய் சமைச்சத்தை என்கிட்ட காட்டிட்டல. நீ என்ன சொன்ன? உங்க அம்மா கால் என்ன சொன்ன? அதுக்காக தான் என்ன கூட்டிட்டு போறேன்ல. இங்க இருக்கிற 2 நாள் நீ பயத்துல சாகணும்டி. 2 நாள் நீ போடுற வேதனை பாரு. தோட்டாம விட மாட்டேன். என்னது? தொலைச்சவன் தொலைச்சு. ரொம்ப அசதியா இருக்கு. வா வந்து கை கால் அமைக்க வா வா வா.
வான்னு சொன்னேன். மாட்டேன். மாட்ட. என்னை விடுங்க. உன் அம்மா கால் தான் வாய் இருக்குன்னு ரொம்ப பேசுறானா, நீ கூட கூட பேசுனல நீ. முண்டக்கண்ணி இப்ப கூட கூட பேச பாப்போம். என்ன என்ன இன்னமும் முடங்குற? இருடா, என்ன ரொம்ப மிரட்டுற. எனக்கும் சந்தர்ப்பம் கிடைக்காமல போயிடும். அப்ப இருக்கு இங்கிருந்து தப்பிச்சு போய் பெரிய பெரிய போலீஸ் எல்லாம் நான் போட்டுட்டு வரல. நான் ஈஸியே இல்ல. என்னமோ உள்ளுக்குள்ள என்னமோ சொன்ன மாதிரியே இருக்குது. ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. சரி வா, கை கால் அமைக்கணுமா? வா வா வா. புருஷனுக்கு இந்த பணியெல்லாம் செய்யணும்டி, அதான் நல்லா இருக்கும். வா. யாருக்கு யாரு புருஷன்? இருந்து பால் எடுக்க வைக்காத, புரியுதா? நான் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். அத்தான் சீர்வத்தை பார்த்துட்டேன்னு. அவன் குரலை கேட்டாலே ஆடி போயிருவான். உன் காலத்துக்கு என் நெஞ்சிலே வச்சல, அதான் ஓவரா பேசிட்டல நீ. இந்த கிங்ஸ் கிட்ட மன்னிப்புங்கிறதே கிடையாது. அதுக்காக அப்படியே உன்னை விட்டுவன் மட்டும் நினைச்சிடாத. இந்த கிங்ஸனுக்கு பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான். அத நான் தான் முடிவு பண்ணணும். எனக்கு யார் பொண்டாட்டிங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். அதுக்கு நான் சம்மதிக்கணும். தேவையில்லை. தேவையில்லையா? மரியாதை என்ன விட்டுருங்க சொல்லிட்டேன். சரி, இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறேன்னு பார்க்க தான் போறேன். போ போ போ, நான் இப்ப விட்டுற போறேன். நீங்க இருந்து தப்பிச்சு போ போ. இவனே தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க. இங்க இந்த ஓட்டத்தை பிடிச்சா மெயின் ரோட்டுக்கு போயிடலாம். அங்க இருந்து ஏதாவது ஒண்ணு பிடிச்ச ஊருக்கு போயிடணும். இப்படி பின்னாடி பிடிச்ச செந்தா விடுறதே. தப்பிச்சு போறவங்க எதிராளியா அடிச்சு போட்டுட்டு தான் தப்பிக்கணும். எங்க என்ன அடிச்சு போட்டு தப்பி பாப்போம். என்ன பெரிய பெரிய டஸ்க் எல்லாம் வைக்கிறான். என்ன விடுங்க. தப்பிச்சு போடி. விடுங்க. தப்பிச்சு போன்னு சொன்னேன். என்ன அடிச்சு போட்டு தப்பிச்சு போ. அடிச்சு போட்டுட்டா. இருடா, நிஜமாவே உன் மண்டையை புழக்கிறேன். இங்க ஏதாவது இருக்கான்னு பாப்போம். ரெஸ்டாரண்ட் பக்கத்துல ஒரு அம்மி கல்லு பார்த்தேன். அதை வேணா தூக்கி போனேன். இவனே ரூட்டை போட்டு கொடுக்குறான். போட்டுற வேண்டியதா. இதுல கூட ஒரு கம்பு கண்டது. உண்டு பொழந்துரு பாப்போம். பொழந்துருவேன். பாப்பா. உண்டு பாப்பா. ஆய். உடுங்க பாப்பா. உட்டையும் முன்னே பொழந்துருவேன். எப்படி பொழக்கிறேன் மட்டும் பாருங்க. பாரு, வீரம்லாம் நிறைய இருக்கு உங்களுக்கு. நிறையவே இருக்குது. ரவுடி பைய பொறுக்கி பைய. என்னது? பொறுக்கி சாருன்னு சொன்னேன். பொறுக்கி. பொறுக்கின்னு சொல்லலாடி. அதான் பொறுக்கி வெளியே பார்க்க போறேன். திரும்ப திரும்பன்னு சொன்னேன். திரும்பன்னு சொன்னேன். நீ ஏன் திரும்பிட்டா உனக்கு நல்லது. குறைச்சு பேசணும். நீங்க பேசுறதுக்கான நான் அவளும் ஓவரா பேசுனா அப்போ அவனை செஞ்சது மட்டும் சரியான கேட்க. ஏமா நீங்களும் தங்கச்சி என்ன பேச்சு பேசுனீங்க? நீங்க பேசின பேச்சுக்கு எனக்கே கோவம் வந்தது. பொண்ணு அவருக்கு வராதா? சரி வாயை மூடிட்டு இருங்க. ஒண்ணு கம்ப்ளைண்ட் எல்லாம் வேண்டாம். வீட்டுக்கு வாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதா? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை உள்ள தள்ளல. நான் தங்கவே இல்லை சொல்லிட்டேன். அம்மா வேண்டாம் சொன்னா கேளுங்க. வீட்டுக்கு வாங்க. மானத்தை வாங்காதீங்கம்மா. மானத்தை வாங்குதாவளா? என் புள்ளைய தூக்கிட்டு போயிருக்கா. நீ என்னடி பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அம்மா அத கொண்டு விட்டுறாரு. நீ வாமா. ஏடி ஊருக்கே தெரியற மாதிரி தூக்கிட்டு போய்ட்டாடுவல. என் வாட போச்சு, என் மரியாதை போச்சு. ஐயோ 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 ஐயா போலீஸ்கார ஐயா போலீஸ்கார ஐயா போலீஸ்கார ஐயா. ஐயோ மானத்தை வாங்குறாங்களே. எம்மா மானத்தை வாங்காதீங்கம்மா. என் மானமே போச்சுடி. என் பிள்ளை எப்படி தூக்கிட்டு போனா பார்த்தலாம். என் பிள்ளை கத்துனாலே கதறினாலே. ஐயோ என் பிள்ளைக்கு என்ன பாடுபடுதாலோ. போலீஸ்கார ஐயா. ஐயோ எம்மா மானத்தை வாங்கம்மா. வீட்டுக்கு வாங்கம்மா. அவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். எம்மா வீட்டுக்கு வாங்கம்மா. அப்பா அவன் சீரபத்தை இப்பதான் நான் பார்த்தேன். ஐயா பாவி போய் இவ்வளவு அந்த குளத்தை எங்க வச்சிருந்தான்னு தெரியலையே. அத்தை அத்தைன்னு சொன்னா தம்பி விட்டாடா. தம்பியும் என்ன பேச்சு பேசிட்டாடுங்க. இந்த ரெண்டு பயிலும் வெளியில
அப்பாவி பையில வரி தெரிஞ்சானுங்களே, நல்ல கொடவுள்ள பையில நம்பி விட்டானே. அதையும் ஒரு கத்து கத்துனா பாரு. ஐயோ எம்மா வீட்டுக்கு வாங்கம்மா. முடியாது, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காம வரவே மாட்டேன். அவளை தூக்கி உள்ள வைக்கல வச்சு என் பிள்ளை எப்படி தூக்கிட்டு போனா? என் பிள்ளை எம்மா என்ன காப்பாத்துவேன் என்ன கத்துச்சு என் பிள்ளை. என் பிள்ளை இப்ப என்ன பாடுபடுத்த போறானா தெரியலையே. வாய் கொழுப்பு, எம்மா எதுவும் பண்ண மாட்டாரும்மா. நீ ரொம்ப பேசுன, அசிங்கமா பேசுன. யாருக்குதான் கோவம் வராது? வாமா வீட்டுக்கு போலாம். நான் பொம்பளை பிள்ளை பார்த்தா பேசதான் செய்வேன். அதான் அவர் கெட்டிக்க போறோன்னு தெரியுமில்ல, எதுக்கு பண்ணி அப்படி பேசுன? எனக்கு ஒண்ணு புரியல. நீ என்ன அந்த ரெண்டு பயலுக்கே வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்க? யார் பக்கம் நியாயமா தானே பேச முடியும்? கதற என் பிள்ளை அடிச்சு தூக்கிட்டு போயிருக்கான். நீ என்னடி பேசிக்கிட்டு இருக்க? வாய் கொழுப்பு, எனக்கே பொலர்னு குடுக்கணும் போலதான் இருந்தது. நீ அந்த ரவுடி பயலுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்க. இரு, நான் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டு கேஸ் ஆளே வைக்கல. நான் தங்கவே இல்லை. போலீஸ்காரையா, பாத்தியாட்டி, சட்டம் தான் கடமை செஞ்சிருக்கு. நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க முன்னாடியே தூக்கி உள்ள வச்சுட்டாங்க பாத்தியா? ஸ்டேஷனே அவங்களுக்குள்ளதாம்மா. போலீஸ் ஐயா, பெரியவரே, போலீஸ் ஐயா. ஐயோ எம்மா, மானத்தை வாங்கம்மா. என்னம்மா, என்ன வேணும் உங்களுக்கு? போலீஸ் வேடா, என் பிள்ளைய கடத்திட்டு போயிட்டாடுங்க வேடா. பிள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்களா? ஆமாவா, என் பிள்ளைய என் கண்ணு முன்னாடியே கதற தூக்கிட்டு போயிட்டாடுங்கவா. உங்க பிள்ளை தூக்கிட்டு போனானுங்க? ஆமாமா. எத்தனை வயசு இருக்கும்? 4 வயசு இருக்கும் உங்க பிள்ளைக்கு? என் பிள்ளைக்கு 20 வயசு ஆகுதுவா. ஐயோ, இது பெரிய கேஸா இருக்கும் உங்களுக்கு. ஐயோ ஆமாமா, என் பிள்ளைய என் கண்ணு முன்னாடியே தூக்கிட்டு போயிட்டாடுங்கம்மா. என் பிள்ளை என்ன காப்பாத்துவான்னு கத்திச்சு கதறிச்சு. நான் காப்பாத்த முடியாம போயிட்டேன். ஐயோ, என் பிள்ளை எப்படியாச்சும் காப்பாத்திருக்கம்மா. தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க? யாரம்மா உங்க பிள்ளை தூக்கிட்டு போனது? ஐயோ, சரி இருங்க, பெரிய ஆபீசர் வர்றாரு, அவர்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. பெரிய ஆபீசர் இங்க தானே இருக்காரு. பெரிய ஆபீசர் சொன்னதா வேலை நடக்கும். அவரை கூப்பிடுங்க. பெரிய போலீஸ் ஐயா, பெரிய போலீஸ். கத்தாதீங்கம்மா, இப்ப வருவாரு, அமைதியா இருங்க. அவர்கிட்ட சொன்னா என் பிள்ளைய உடனே கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்களா? அவர் ஒரு கேஸ் எடுத்தா முடிக்காம விட மாட்டாரு. அவர்கிட்ட சொல்லுங்க, உங்க பொண்ணு உங்க வீட்டுல இருப்பா. அதான் எனக்கு வேணும். அவனுங்கள உள்ள தள்ளாம நான் போக மாட்டேமா. நான் உள்ள தள்ளாம போக மாட்டேன். சரி கோத்த குறைங்க. சார் வந்துட்டு இருக்காரு, அமைதியா இருங்க. வரட்டும். ஐயோ, என் பிள்ளை என்ன பாடுபடுத்துறானோ தெரியலையே. என் பிள்ளைக்கு என்ன பாடுபட்டு இருக்காளோ தெரியலையே. பெண்ணொன்று புதுமை, கண்ணாடி பதுமை, கையாள தெரிந்தால் கவலை இல்லை. காதல் கேட்க சட்டம் இல்லை, ஒரு சத்திரம் இல்லை, ரசிப்பது தான் வேலை. எப்படி எங்க அம்மா என்ன காப்பாத்திடுவாங்க? இப்போ வந்து உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும். எப்படி எங்க அம்மா இந்த கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அப்ப இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்க தப்பிக்கவே முடியாது. அப்ப கத்துறீங்க பாருங்க. நான் எப்படி கத்துறேனோ அப்படி நீங்க கத்தி கொதறீங்க. பொறுக்கின்னு சொன்னாலும் அடிப்பானே. பொறுக்கி மரியாதை கையை எடுத்துங்க சொல்லிட்டேன். கையை எடுத்து சொன்னீங்களா? டேய் பொறுக்கி, டேய் ராணி பேல, கையை எடு. சொல்லிக்கிட்டே இருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வருவாங்க. அந்த பையன் இருக்கட்டும். சட்டம் இல்லை, ஒரு சத்திரம் இல்லை, ரசிப்பது தான் வேலை. பெரிய ஆபீசர் வந்துட்டு இருக்காரு. அவர்ட்ட உங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. அந்த சார் எப்பதான் வருவாங்க? இப்ப வந்துருவாங்க. சத்தம் கட்டாம
எனக்கு முன்னாடி இங்க வந்து சரணடைஞ்சிட்டா நான் விட்டுருவேனா என்ன? என்னதான் சரணடைஞ்சாலும் சரி நான் விட போறதில்ல. ஏமா பெரிய ஆபீசர் வந்துட்டாரு, சத்தப்படாதீங்க, ரொம்ப கோபப்படுவாரு. சரி 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 சரி. ஐயா ஐயா, என் புள்ளைய தூக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தோடே வந்தானே. நான் வேற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். வா நம்ம வேற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். அம்மா என்ன கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் சொன்னீங்களே? நான் கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்ததே இவனோ வேலைதான். என்னது இவங்க மேல கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்தியா? நான் வேற ஸ்டேஷனுக்கு போறேன். எந்த ஸ்டேஷனுக்கு போனாலும் இவர்தான் ஹெட். ஐயோ ஐயோ நம்மளே காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லையா? அம்மா இது போலீஸ் ஸ்டேஷன் என்னன்னு கேட்க குற்றவாளியா உட்கார வச்சிருக்கீங்க. யாருமா குற்றவாளி? டா பின்னாடி உட்கார்ந்திருக்கானே அவன்தான். ஐயம்மா வாயை மூடுங்க, இந்த ஸ்டேஷனே அவருக்குள்ளதான். நான் வேற ஸ்டேஷனுக்கு போறேன். ஆல் ஸ்டேஷன் இவருக்குள்ளதான். அப்படிடா எங்க போனாலும் இவங்கதான். இந்த ஜில்லாவுக்கு இவங்கதான். இவங்க கண்ட்ரோல்ல தான் ஊரே இருக்குது. இது ஊராட கேட்க தெரியாமதான் கேட்குது. ஊராட கேட்க ரவுடி பயிலெல்லாம் ஸ்டேஷன் வச்சு நடத்துறானோல. ரவுடி பயிலாம் போலீஸா இருக்காடே. ஐயோ ஐயோ ஐயோ. அம்மா யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? ஒண்ணு வேண்டாம். ஐயோ சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீல்ல, சொல்லுங்க. அப்படி சொல்லாம போக கூடாது. என் ஸ்டேஷனுக்கு வந்து வெறுங்க திரும்பி போக கூடாது. சொல்லுங்க. ரவுடி பையன்கிட்ட கண்டு போலீஸ் படிச்சிருக்காங்களே. ரவுடி பையன் ஒன்னா நம்ம ரவுடி பையன். இவன் போலீஸா? இவன் போலீஸ் இல்ல, பொறுக்கி. அப்படின்னு சொல்லக்கூடாது. மேடம் எஸ் சார். மேடம் ரொம்ப துள்ளிட்டாங்க, டயர்டா இருப்பாங்க. உள்ள திக்கச்சு இருந்தீங்க. ஐயா அதே என்ன? ஓய் தந்துறாரு. அம்மா ப்ளீஸ். என்னது? அம்மாக்கு விருந்து தானே, தாராளமா வைங்க. ஏம்மா நீ விருந்து சாப்பிட்டுட்டு வா, நான் வீட்டுக்கு போறேன். எங்க அம்மாக்கு எங்க விருந்து இப்படின்னா அவளுக்கு அங்க வாயக்குறன்னா கேட்கிறாள்வலா. ஏம்மா நீங்க விருந்து சாப்பிட்டுட்டு வாங்க, நான் வெளியில நிக்க. இங்க வந்தாதானே என் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்காது. நான் கட்ட பஞ்சாயத்துக்கு போறேன். இந்த ஊர்ல இன்னும் கட்ட பஞ்சாயத்து சாலாவதான் இருக்குது. அங்க போறேன். அங்க போனாதான் எனக்கு நியாயம் கிடைக்கும். ஐயோ என் பிள்ளைய கடத்திட்டு போயிட்டாருவளே. குடும்பமா வந்தாடுவேன். குடும்பமா கடத்திட்டு போனாருங்க. ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா குடும்பமே போலீஸ் ஸ்டேஷன் வச்சு நடத்துறாடுவேன்.